bug. இந்த டிவைடுங்கிற ஒரு ப்ராசஸில் எனக்கு பக் இருக்குதுங்க. பட் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் ஹேஸ் நோ பக். Multiplication process has no bug, but division process has bug. I can clear this bug in new feature. I am not disturb this divide bug. I am not disturb this divide bug, but I want to introduce new feature. That new feature fix old feature bug. இந்த ஓல்டு ஃபீச்சர்ஸில் இருக்கிற பக்கை நியூ ஃபீச்சர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, ஸோ அப்போ இதுக்குள்ளார போயிட்டு தான் அந்த பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. they are not disturb old features. They are not disturb old features, but they are fix old features bugs in new feature. ஓல்டு ஃபீச்சர்ஸில் இருக்கிற எரரை நியூ ஃபீச்சர்ஸில் கிளியர் பண்ணுவாங்க. Very clear? They are not disturb old features as bug, but they are fix old features bugs in new features. நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ ஒரு ஃபீச்சர்ஸு, அதில் ஓல்டு ஃபீச்சர்ஸில் ஏதாவது ராங் இருந்ததுன்னா அப்போது நியூ ஃபீச்சர்ஸில் அதோட பக்கை வந்து கிளியர் பண்ணுவாங்க. அதுதான் பக்கு, அந்த எரரை வந்து கிளியர் பண்ணுவாங்க நியூ ஃபீச்சர்ஸில். ஸோ நவ் ஹியர் ஐ ஃபிக்ஸ் ஓல்ட் ஃபீச்சர் பக்ஸ் லைக் டிவைடோட பக்கை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆஸ் வெல் ஆஸ், ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ் லைன், ஆஸ் வெல் ஆஸ் தே ஆர் இன்ட்ரடியூஸ் நியூ ஃபீச்சர்ஸ் ஆல்சோ. They are this class A fix old feature bugs as well as introduce new features also. Old features oda bug erase பண்ணது மட்டும் இல்லாம they are announced, they are released new features. சார் எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க, this is called as calculation, this is called as computer. Here the basement floor maintain addition and subtraction, ground floor maintain divide and multiplication, but this ground floor maintain divide has bug. This ground floor maintain divide has bug. I want clear this divide bug into next feature. This feature fix old feature bug as well as introduce new features. இந்த ஓல்டு ஃபீச்சர்ஸில் இருக்க டிவைடில் இருக்கிற பக்கை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். as well as introduce square root, modulus and then etc. lots of features introduce this one. இப்போ இதில் என்னென்ன இருக்குது, ஓல்டு ஃபீச்சர்ஸ் பக் லைக் டிவைடு, this part I mean the first floor fix old feature bug like divided டிவைடில் இருக்கிற பக்கை ஃபிக்ஸ் பண்ணிருச்சு. as well as introduce new features. That new features names are modulus and square root. All features oda bugகையும் அது ஃபிக்ஸ் பண்ணிருச்சு, நியூ ஃபீச்சர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருச்சு. என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு, modulus and square root. These are introduced the new features. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு இன்னரிட்டன்ஸ் மூலியமாக நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னீங்கன்னா I can fix old features bugs as well as introduce new features. This advantage found one and only in inheritance. இன்ஹெரிட்டன்ஸில் மட்டும்தான் இந்த அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது ஏற்கனவே நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறதுல எரர் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வெர்ஷனில் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் அந்த நெக்ஸ்ட் வெர்ஷனில் நியூ ஃபீச்சர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சரி சார், இப்போ டெக்னிக்கலாக ஒரு ரியல் டைமாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்களேன் அப்படின்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் 1.1 வெர்ஷன் இன்ட்ரடியூஸ் ஹியர் இட் செல்ஃப். நெக்ஸ்ட் they are introduced Python version 1.2, but Python version 1.2 is also fixed Python version 1.1 as bugs, as well as Python 1.2 introduce new features. Python 1.3 version fix Python 1.2 bugs as well as introduce with new features. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை பைத்தான்னு வச்சுக்கோங்க, இதை வந்து பைத்தான், இது 1.1 வெர்ஷன் 1.1.
இதில் ஒரு இந்த வெர்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் லாட்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ், லாட்ஸ் ஆஃப் அட்வான்டேஜஸ் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த அட்வான்டேஜஸ்லேயே யாராச்சும் ஒருத்தங்க டிஸ்அட்வான்டேஜ் கண்டுபிடிச்சு, அதாவது எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க வந்து கம்பெனிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ணும்போது இந்த வெர்ஷன் 1.1 இருக்கிற எரரை எதில் கிளியர் பண்ணியிருப்பாங்க? வெர்ஷன் 1.2 கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் வெல் as plus they are introduce new advantages, new features also in 1.2. 1.1 இருக்கிற எரரை கிளியர் பண்ணது மட்டும் இல்லாமல் 1.2 ஒரு நியூ அட்வான்டேஜஸ், நியூ ஃபீச்சர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி சார், இப்போ அடுத்தது 1.3 வெர்ஷன். 1.3 வெர்ஷன் கிளியர் ப்ரீவியஸ் வெர்ஷன் பக்ஸ் ஆஸ் வெல் as introduce with new features. ஏற்கனவே 1.2 இருக்கிற ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அந்த எரரை கிளியர் பண்ணுறது தான் யார்? 1.3. as well as 1.3 introduce new features. அது மட்டும் இல்லாமல் 1.3ல ஒரு புது ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் கான்செப்ட் டெவலப் ஒன் அண்ட் ஒன்லி பை இன்ஹெரிட்டன்ஸ் ஃபீச்சர். இன்ஹெரிட்டன்ஸ் ஃபீச்சர்ஸில் தான் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் ஈஸியாக டெவலப் பண்ண முடியும். ஸோ inheritance concept, what is the purpose of inheritance then? Inheritance easily fix old features bugs as well as introduce new features. இவ்வளோதாங்க, இதுதான் இன்டர்வியூக்குள்ள ஆன்சர் சொல்ல வேண்டியது. inheritance fix old features bug as well as introduce new features. அதுக்கு நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். சரியா? இப்போ நம்ம வந்து இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துட்டோம். சரி சார், இன்ஹெரிட்டன்ஸில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது? வாட் ஆர் த கேட்டகரிஸ் ஆர் அவைலபிள் இன் இன்ஹெரிட்டன்ஸ்? 5 categories only available in inheritance. What are the categories names? First one is single inheritance, next one is multi-level inheritance, third one is hierarchical inheritance, fourth one is multiple inheritance, fifth one is hybrid inheritance. Please underline this one. Hybrid is combination of hierarchical and multiple. சரி, புரியல சார் அப்படின்னீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹைப்ரிட் அப்படிங்கிறது எதோட காம்பினேஷனா? ஹைரார்க்கியல் அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸோட காம்பினேஷன். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, see here, hierarchical structure is this, hybrid is also as same structure. ஓகேவா? hierarchical structure is this and then hybrid is also has same structure, part 1. ஓகேவா? in upper part. So see here, the multiple inheritance structure is this, multiple inheritance structure is this. See here, same structure is also found in bottom of hybrid structure. Bottom of hybrid structure is also has multiple, top of hybrid structure as hierarchical. So hierarchical hybrid inheritance is combination of hierarchical and multiple inheritance. Hybrid inheritance எதோட காம்பினேஷனா? hierarchical inheritance and multiple inheritance combination is called as hybrid inheritance அப்படின்ட்டாங்க. சரி சார், இப்போது இந்த இன்ஹெரிட்டன்ஸில் ஏன் சார் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா, ஜஸ்ட் ஐ வாண்ட் கிவ் ஒன் எக்ஸ்பிளைன்ஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஓகேவா? இதில் வந்து எப்போவுமே நீங்கள் நல்லா நினச்சிங்க, இப்போ நல்லா கன்சிடர் பண்ணிக்கிங்க. வி ஆர் என்ட்ரிங் இன்டு த இன்ஹெரிட்டன்ட் கான்செப்ட். இன்ஹெரிட்டன்ட் கான்செப்ட், ஐ மீன்